ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை இந்த லாங் வீடியோவில் மீட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய சண்டேயோட vlog தான் போட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனாலே மெதுவாக தான் எந்திரிப்போம். அதனால் மெதுவாக எந்திரிச்சிட்டு போய் பால் பாக்கெட் வாங்க போனேன். அங்கே பார்த்தா ப்ரெட் இருந்தது. சரி இன்றைக்கி ப்ரெட் ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டவ்வில் பால் வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். தம்பிக்கு பால் கொடுக்கறதுனால நான் எப்பயுமே பால் காய்ச்சி தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். ஸோ அதனால் அது காய்ச்சிட்டு இருந்தேன். அப்படியே தம்பிக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கு காஃபி ஆற்ற ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் இந்த காஃபி தூள் பெரிய பேக்கெட்லாம் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி 2 ரூபி பேக்கெட் தான் வாங்குவோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் காஃபி விரும்பி குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டீ தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு காஃபி தூள் மளிகை லிஸ்ட்லேயே இருக்காது. இந்த மாதிரி எப்போயாவது கடைக்கு போனால் ஒரு 5 பேக்கெட் 10 பேக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டு குடிக்கிறது தான். அதனால் பேக்கெட்டெல்லாம் வாங்க மாட்டோம். சரின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே பாத்திரங்களை வந்துட்டேன். எப்பயுமே நைட்டே வாஷ் பண்ணிடுவேன். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சரி சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாஷ் பண்ணலை. சரி சொல்லிட்டு வாஷ் பண்ணால் தான் நமக்கு கிச்சனுக்கு ஒரு மாதிரி நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். சரின்னு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு சரி அப்படியே குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நானும் குளிக்க போயிட்டேன். நான் குளிச்சுட்டு வட்டுறதுக்குள்ளே அப்பாவும் பையனும் சாப்பிட்டுட்டாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. சரின்ட்டு நான் நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு செம்ம பசி. குளித்ததுக்கப்புறம் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நேராக ப்ரெட் ஆம்லேட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி போடுவேன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் போடுவேன். 2 முட்டை, ஏன்னா ஒரு முட்டைன்னா அது அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ 2 முட்டை, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரெட் ஆம்லேட் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டு கூட சாப்பிட்லாம். எனக்கு இப்போ செம பசி, அதெல்லாம் வெட்டி போடுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை. அதனால நான் சும்மா 2 முட்டை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அடித்து ஊற்றிட்டேன். அப்புறம் ப்ரெட் அதில் டிப் பண்ணி மாற்றி போட்டு எடுத்துட வேண்டிதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் கட் பண்ணி சாப்பிட்ற வேண்டிதான். அவன் சாப்பிட்டான். இருந்தாலும் நான் சாப்பிடும்போது கேட்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தனியாக ஒரு 2 ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வாவானா வரவே மாட்டுக்கான். சரின்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டு அப்படியே நானும் தலைலாம் சீவி ரெடிட்டு அவனையும் ஃப்ரெஷ் ஆக்கிட்டேன். அவன் நான் தலை சீவுறதுப்ப அவன் அப்படி இப்படி சீவிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அப்பாவும் பையனும் கிரிக்கெட் விளையாண்ட போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சரி டைம் ஆயிடுச்சு லன்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, கத்திரிக்காய் ரைத்தா, ஆனியன் ரைத்தா. ஃபஸ்ட்டு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு சோயாபீன்ஸ் எல்லாம் வெந்நில் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி சைட் பை சைட் பார்த்துட்டே இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் ரைத்தாவோட ரெசிபி தான். ஸோ அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கீறி போடுங்க. அது நான் கழுவிட்டு போட்டதுனால எண்ணெய் பட்டு பட்டுன்னு தெரிக்கி எனக்கு அதுக்குள்ளே இப்படி பக்கத்தில் போனாலே கையில் பட்டு பட்டுன்னு தெரிச்சிருது. அதனாலே பயந்துட்டு தள்ளியிருந்து போட்டேன். தண்ணியும் எண்ணெயும் சேர்ந்தோடனே பட்டு பட்டுன்னு தெரிச்சிச்சு. அதை ஒரு லெட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அது வெந்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு வேர்க்கடலை, வெந்தயமும் போட்டு அந்த எண்ணெயிலே லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக வறுத்து அதையுமே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அப்படியே சைடில் பிரியாணியும் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு ஸோ மசாலா போட்டுட்டு சோயாபீன்ஸ்லாம் போட்டேன். சோயாபீன்ஸ் நிறைய இருக்குது. சரி என்ன பண்ணது, கீழே போட முடியாது அப்படி சொல்லிட்டு அதை அப்படியே பிரியாணிக்குள்ளேயே போட்டுட்டேன். சரி தண்ணிலாம் ஊற்றிட்டு அரிசி போட்டு கொத்தமல்லி புதினாலாம் கட் பண்ணி போட்டுட்டேன். அதனால் பிரியாணி ஃபுல்லாக சோயாபீன்ஸாக தான் இருந்தது. சோயாபீன்ஸ் பிரியாணின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி. பரவாயில்ல. சரி இதுக்கு என்னெல்லாம் போடணுன்னா கடுகு, சீரகம், அப்புறம் சோம்பு, மிளகு அதெல்லாம் போட்டுட்டு
வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த 4 தூளும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா உள்ளே இறங்கணும், கத்திரிக்காய்க்குள்ளெல்லாம் அது நல்லா இறங்கணும். கொஞ்சம் மூடி வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சவுண்ட் எப்போ கேட்டாலும் ஓடி வந்துடுவான். அதனால் அவனை கொஞ்சம் அரைக்க வச்சுட்டு அந்த பேஸ்ட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக புளி நீங்கள் வைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்குவாங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கத்திரிக்காய் ரைத்தா ரெடி. அவ்வளோதான். அதே மாதிரி பக்கத்தில் பிரியாணியும் இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஸ்மெல் போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு ராகி களியும் கிண்டிட்டேன். ஏன்னா தம்பி பிரியாணி சாப்பிட மாட்டான்ல, அதனால் அவனுக்கும் ரெடி. நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒரு 1:30க்குள்ளெல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்பாடான்னு போய் பார்த்தா ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடவுளே அப்படி சொல்லிட்டு அவ்வளவும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு தம்பிக்குமே சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அவன் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிடுவேன். ஸோ அன்றைக்கி ராகி இருந்ததா, அதனால் ராகி களி மாதிரி கிண்டி அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். அவனை ஊட்டி அவனை தூங்க வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் ஒரு வெளியே போயிருந்தாங்க. அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சிட்டான். ரொம்ப சீக்கிரமாக ஒரு 4 o'clockலாம் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இருந்தான். சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு போனோம். இந்த பார்க்கில் தான் விளையாடுவோம். இன்றைக்கி ரோட்டில் குடு 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 குடுன்னு ஓடினான். சரின்ட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் காராபூரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. டாடா.